வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐசோ. தினமும் கதை கேட்க நம்ம தமிழ் கதைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு கிராமத்தில் ராமையா என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சிறிய விவசாயி. அந்த கிராமத்தில் அனைத்து மக்களும் அவ்வளவாக பணக்காரர்கள் இல்லை, ஆனால் அனைவரும் நல்ல மனசுக்காரர்கள். அந்த கிராமம் இயற்கை மிக்க ஓர் அழகான தாவரங்களாலும் விளைநிலங்களாலும் சூழப்பட்டிருந்தது. தொலைக்காட்சி வாங்கும் ஆசை. ஒரு நாள் ராமையா தனக்கு ஒரு தொலைக்காட்சி வாங்க வேண்டுமென்ற ஆசை கொண்டார். ஆனால் அவருடைய நிலைமை அதை வாங்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. அவருடைய நண்பர் கண்ணையா, ராமையா, நாம அந்த கோழிக்குழுக்களை வளர்த்து முட்டையை சந்தையில் விற்கலாம், அதிலிருந்து சம்பாதித்த பணத்தில் தொலைக்காட்சி வாங்கலாமே என்று அறிவுறுத்தினார். கோழிக்குழு வளர்ப்பு. ராமையா அதற்கு சம்மதித்து சில கோழிகளை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தார். அவர் மிகவும் காதலுடன் அந்த கோழிகளை கவனித்தார். நாளடைவில் அந்த கோழிகள் முட்டையிடத் தொடங்கின. ராமையா அந்த முட்டைகளை சந்தையில் விற்று நல்ல லாபம் பெற்றார். பயமுறுத்தும் பிரச்சனை. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு களவாணி வந்தான். அந்த களவாணி ராமையாவின் கோழிகளை திருட முயன்றான். ஆனால் ராமையா அவனை தட்டி கேட்டார். அதற்கு பிறகு அந்த களவாணி சிதறி ஓடிவிட்டான். சிறந்த முடிவு. இடையில் சில சிக்கல்கள் இருந்தாலும் ராமையா பொறுமையாகவும் உழைப்புடன் பணத்தை சேமித்தார். 4 மாதங்களுக்குப் பிறகு அவர் தனது கனவை நனவாக்கி ஒரு தொலைக்காட்சியை வாங்கினார். இதை பார்த்த கிராம மக்கள் ராமையாவின் பொறுமையை பாராட்டினார்கள். அவர்கள் அனைவரும் உழைப்பின் மேல் நம்பிக்கை வைத்தால் எல்லாமும் சாத்தியம்தான் என்று கூறினார்கள். இந்த கதையின் முடிவு நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுக்கும். நமக்கு தேவையானது உழைப்பு, பொறுமை, நம்பிக்கை.